டெட் எக்ஸாம் அப்ஜெக்ஷன்ஸ் வீடியோவோட செகண்ட் பார்ட் இது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் ப்ரூஃபும் பிடிஎஃபும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. அதை வச்சு தான் இந்த வீடியோவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 20 தான் பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ஸோட மிஸ்கான்செப்ஷன் எது தவறான கருத்துன்னு கேட்டிருந்தாங்க. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருந்தாங்க, ஏ, பி அண்ட் டி ஒன்லி. அப்போ வெர்டிக்கல் growth ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சீசஸ் ஆஃப்டர் சர்டன் ஏஜ், இது மட்டும்தான் சரியான விஷயம். மீதி மூணுமே தவறான கருத்துன்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து எஸ்கே மங்களோட எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறது இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் நாலேஜ். செகண்ட் பாயிண்ட், இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் மெமரி. இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் கேரண்டி அகெயின்ஸ்ட் அப்நார்மல் பிஹேவியர். ஆனால் இவங்க கேள்வியில் கேட்டிருக்கிறது இன்டெலிஜென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு மெமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரியாக தவறான்னு பார்த்தோம்னா இதற்கான ரெஃபரன்ஸ் வந்து சைக்காலஜி இன் எஜுகேஷன், ஆத்தர் வந்து டாக்டர் எஸ் சத்யகிரிராஜன் அப்படின்ற புக்கில் இருக்குது. ஒன்று பேஜ் 50ல் மெமரி இஸ் ஒன் ஆஃப் த வைட்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் ரிலேட்டட் தான். அதே மாதிரி பேஜ் 119ல் இன்டெலிஜென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாலேஜ் தோ இட் இஸ் ரிலேட்டட் டு இட். ஸோ இங்கே கிளியராகவே கொடுத்துருக்காங்க இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் டு இட்னு சொல்லி. அப்போ இது ரெண்டுமே தவறான கருத்தாக இருக்க முடியாது. அதனால் இந்த கேள்விக்கு நம்ம அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. கொஸ்டின் நம்பர் 20 அப்ஜெக்ஷன் டைப் வந்து நோ கரெக்ட் ஆன்சர். பிடிஎஃப் டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புக்கோட டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்கோம், பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கோம். அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரைஸ் பண்ணலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 1, இந்த ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து 3 டிவைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபிசிக்கல், காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் அண்ட் சோஷியல். அதே மாதிரி ரீசன் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் கன்சிஸ்டன்சி அண்ட் சேஞ்சஸ் வேஸ்ட் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது எந்த புக்கில் இருக்குன்னா டெவலப்மெண்ட் த்ரூ த லைஃப் ஸ்பேன் அப்படின்ற புக்கில் இருக்குது. இதில் பேஜ் 5ல் டெவலப்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னா எ ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி டிவோட்டட் டு அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஸ்டன்சி அண்ட் சேஞ்ச் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. சில பேஜ் தள்ளி பேஜ் 8ல் வித்தின் ஈச் பீரியட் சேஞ்ச் அக்கர்ஸ் இன் 3 ப்ராட் டொமைன்ஸ், ஃபிசிக்கல், காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல், சோஷியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறது டெவலப்மெண்டல் சயின்ஸுக்கு கீழே தான் இந்த 3 டொமைனும் வருது. அதனால இது ரெண்டும் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல, பட் இருந்தாலும் அப்படி தான் அர்த்தமாகுது. அதனால் இந்த கேள்விக்கு வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணால் கிடைக்குமான்னு தெரில, பட் ரைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரைஸ் பண்ணலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 77 இங்கிலீஷில் கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்கு வந்து ஆன்சர் ஒபீடியண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. கிராண்ட்பாக்கும் மற்ற பசங்களுக்கும் உள்ள கான்வர்சேஷன் பற்றி. இதில் கிராண்ட்பா கேட்குறது என்னென்னா, இதில் கிராண்ட்பா கேட்குறது ரோடு எப்படி கிராஸ் பண்ணணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மணின்ற பையன் சொல்கிறான், எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்க்கணும், ரைட்டில் பார்க்கணும், அதுக்கப்புறம் திருப்பி ரைட்டில் பார்க்கணும், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது வந்து அவனுடைய கான்ஃபிடென்ஸை தான் குறிக்குது. அதனால் கான்ஃபிடென்ட் தான் கரெக்டான பதில். ஒபீடியன்ட் வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகாது. அடுத்தது கொஸ்டின் 133 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேவ்ஸ். இது வந்து சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் வால்யூம் 2 ஃபிசிக்ஸ் புக்கில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேவ்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் இன் சாலிட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட்ஸ் ஒன்லி. பேஜ் 41ல் கொடுத்துருக்காங்க. லிக்விட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகாது, லிக்விடோட சர்ஃபேஸில் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இதை வச்சு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அப்ஜெக்ஷன் டைப் வந்து நோ கரெக்ட் ஆன்சர். புக்கோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பும் இருக்குது. இன்னும் நீங்கள் கேட்டிருந்த ஒரு சில கேள்விகளுக்கு ப்ரூஃப் கிடைச்ச உடனே அதற்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.